அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்திமார்கள் என்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும், வாழ்த்துக்களும். நாங்க அஸ்ஸாம் மாநிலத்தில இருக்கிறோம். இந்த இடத்துல பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், அதேபோல மற்ற அ அருள் சகோதரர்கள் இவங்களோடு பேட்டி எடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க பணி என்னென்னலாம் செஞ்சுட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறவர் அருள் தந்தை சேவியர் பால். இவர் தமிழ்நாட்டில் கோட்டார் மறை மாவட்டத்தில் இருந்து இங்கே வந்திருக்கிறாரு. வாங்க, அவர்கிட்ட என்னென்ன பணிகளை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஃபாதர் வணக்கம். வணக்கம் ஃபாதர். உங்கள் பேர்? என் பேர் சேவியர் பால். சேவியர் பால். ஓ, சரிங்க ஃபாதர். நீங்கள் குவாஹாட்டி டயசிஸில் இருந்தீங்க. ட்ரெஸ்பூர் டயசிஸில். ட்ரெஸ்பூர் டயசிஸில் அங்கே பணிபுரிஞ்சுட்டு இப்போ இங்கே வந்திருக்கீங்களா ஃபாதர்? ஒரு ரெட்ரீட் சென்டர் இருக்குது. சரிங்க ஃபாதர். அதில் உதவி கொடுக்கறதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன். ஓ, சரிங்க ஃபாதர். ஓகே ஃபாதர், உங்களுடைய சொந்த ஊர் எதுங்க ஃபாதர்? நியர் நாகர்கோயில், காட்டுவிளாய். ஓ, நாகர்கோயில், கோட்டார் டயசிஸ். கோட்டார் டயசிஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற கோட்டார் டயசிஸ். ஆமாம். அங்கேருந்து இங்கே பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஃபாதராக எத்தனை வருஷம் ஆச்சுங்க? நான் 1970 இங்கே வந்தேன். ஓ, that time as a minor seminarian. ஓ, சின்ன குருமடத்தில் சேர்ந்தீங்களா? சரிங்க. அங்கே சென்ட் அலோசியஸ் செமினரியில் 6 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு மனசில் ஒரு டீப் டிசைர் you should go to north. Then I opted. ஓ, 6 வருஷம் படிச்சுட்டு இருந்தீங்க மைனர் செமினரில். அது எத்தனாவது வருஷம் உங்களுக்கு? என்ன படிக்கும்போது வடகிழக்கு பகுதிகள் போகணும்னு நினச்சிங்க? நான் ஒவ்வொரு நாளும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு நாங்கள் கோயிலுக்கு போவோம். சரிங்க. ஒரு நாள் இப்படி தலையை இப்படி கமந்து வச்சு சிவஞ்சு இருக்கும்போது there was somebody telling me like you should come to north. For mission preaching. So I never doubted that. எந்த வயசுல ஃபாதர்? அது 15 வயசு இருக்கும். 15 வயசு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆசை இல்லைங்களா? ஆமாம். வடகிழக்கு இல்லை வடக்கு இந்தியாவில் போய் பணி செய்யணும் அப்படின்ட்டு. ஆமாம். அதோடைய உந்துதெல்லாம் வந்தீங்க. ஆமாம். அந்த சமயத்தில் மனசில் இந்த ஆசை மதம் போதிக்கணும். ஓகே. அதான் இந்த ஒரிஜினல் நற்செய்தி அறிவிக்கணும். ஆமாம். கிறிஸ்தவத்தை பற்றி மக்களுக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆமாம். அப்போ 15 வயசு பிறகு நீங்கள் இங்கே சேர்ந்துட்டீங்க இல்லைங்களா? ஆமாம். உங்களுடைய குருமட வாழ்க்கை எங்கே படிச்சீங்கலாம்? சென்ட் அலோசியஸ் செமினரி, மைனர் செமினரி, அப்போஸ்டாலிக் ஸ்கூல் அண்ட் மைனர் செமினரி. ஓகே. அது பிறகு இங்கே 3 வருஷம் ஷில்லாங்கில் இருந்தேன். அதுக்கு பிறகு ரீஜென்சி முடிஞ்சு பூனாவுக்கு போயிருந்தேன். அப்போ அது முடிச்சதுக்கப்புறம் ஃபாதர் ஆனீங்க. 1978 78 ஆர்டினேஷன் வாங்கினீங்க. ஆமாம். நான் பிறந்தது அந்த நேரம், அந்த வருஷம். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இது அப்போ 46 வருஷம் ஆச்சுங்களா? ஆமாம். 46 வருஷம் குருவானவராக இருக்கீங்க. அவ்வளோ பணிகளை செஞ்சுருக்கிறீங்க நீங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே இதுதான் என் ஆசை, இயேசுவை பற்றி ஆட்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆட்களை இயேசுக்கு பின்னால் கொண்டு வரணும். அந்த ஆசை எனக்கு அந்த ஆசை சான்ஸ் கிடைச்சக்காக வேண்டி நான் இயேசுக்கு நன்றி சொல்கிறேன். ஓகே ஃபாதர். இப்போ நீங்கள் 46 வருஷம் பணி செஞ்சிட்டீங்க. எங்கெங்கெல்லாம் பணி செஞ்சீங்க? ஒரு ஃபஸ்ட்டு பாரிஷ் உதல்குரி, அங்கே ஒரு 6 வருஷம் இருந்தேன். அங்கே இருந்துச்சு 6 வருஷம் செய்த பிறகு நான் அப்போ டயசிஸ் இல்லை, தெஸ்பூரோட சேர்ந்து இருந்தது இந்த டயசிஸ். அப்போ there is a diocese parish called Soraibal. ஓகே. அங்கே வந்திருந்தேன். அதுக்கு 2 வருஷத்துக்கு பின்னாலே they shifted me from there for as a rector of minor seminary apostolic school, spiritual orientation course. ஓகே. அதில் ஒரு 19 வருஷம் இருந்தேன். ஓ, சரிங்க. சரிங்க. அப்போ
நீங்க இங்க பணிபுரிஞ்சீங்க இல்லைங்களா? ஆமா. வேலை செஞ்சீங்க. நிறைய மிஷன் ஒர்க் பண்ணீங்க. நீங்க எப்படிலாம் போய் மக்களுக்கு வந்து நற்செய்தி போதிச்சீங்க? நார்மல் சிஸ்டம் ஊருக்கு போவோம். ம். கோயில்ல மக்களை கூட்டிகிட்டு வருவோம். பாசம் ஏற்றணும், அதெல்லாம் நடக்கும். அதுக்கு இடையில யாராவது சொன்னாங்கன்னா, அங்கே ஒரு ஆள் குடும்பம் நம்ம மதத்தில் வரக்கு ஆசைப்படுறாங்கன்னு வி கோ டாக் டு தம் அப்படி. ஆனால் சில சமயத்தில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆட்களுக்கு வீட்டை பார்த்துட்டு உள்ளே போய் சொல்லுவேன், ஐ வாண்ட் டு டெல் யூ அபவுட் ஜீசஸ், இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்லு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் சொல்லுவேன், இல்லைன்னா ஐ வில் நாட். அப்படி சில ஆட்களுக்கு பிடிக்காது அப்படி சொன்னா. சில ஆட்கள் சொல்லுவாங்க, இது போல ஒருத்தனை எங்களுக்கு இன்னும் வந்து சொல்லலையே, இருங்க சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னு. then they become Christians also. ஓ! இப்போ நீங்க நடந்தே போவீங்க நிறைய இடத்துக்கு? அந்த சமயத்தில் நடந்து தான் போவோம். ஓ! அப்பெல்லாம் வாகனமெல்லாம் இல்லை அந்த அளவுக்கு? கிடையாது. ஓ! ஆனால் அது சந்தோஷம். எவ்வளோ கிலோமீட்டர் அது நடப்பீங்க? ஏதாவது வீட்டுக்கு போகணும் அப்படின்னா? ஊர்லேருந்து ஊருக்கு போகிறது இல்லையா? ஆ. சில சமயத்தில் 10, 15 கிலோமீட்டர் இருக்கும். ஓ! சரிங்க. பிறகு இந்த ஊரெல்லாம் முடிஞ்ச பிறகு பாரிஸ்லேருந்து வண்டி இருக்கும். அதுலேருந்து திரும்பி வருவோம். ஓ! சரி சரி சரி. நடந்தே போய் நற்செய்தியெல்லாம் போதிச்சிருக்கீங்க, பறைசாற்றிருக்கிறீங்க. பரவாயில்ல. இப்போ அதை நீங்கள் அப்படி 46 வருட குருக்களில் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை செஞ்சு இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற நிகழ்வுகள் ஏதாவது சொல்லுங்களேன். எங்க பாரிஸில் 6 வருஷம் இருந்தேன். முதல் 3-4 வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆட்களும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு சிஸ்டர் பீகார்லேருந்து பாட்னாலேருந்து வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, யூ கிவ் ரிட்ரீட். நான் ரிட்ரீட் கொடுக்க தொடங்கினேன். கரிஸ்மேட்டிக் ரிட்ரீட். ஓகே. அந்த ரிட்ரீட்டோட சேர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு அர்ப்பணம் செய்தாங்க. அது சேஞ்ச் த பாரிஸ். ஓ! அப்போ ஒரு மறுமலர்ச்சி வந்துச்சு. உண்மையிலேயே. ஓ! சரிங்க. அது ஒரு பெரிய சாதனை. ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த சாமியை கூட்டிட்டு வாங்க, நம்ம ஊர்லேயும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய தியானம் வேணும். இப்போ நீ நிறைய பங்குகளை போய் இயேசுவின் திரு தியானம் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓ! சரி சரி சரி. உங்களுக்கு எப்படி வந்து சாமியார் ஆகணும்னு ஒரு ஆசை வந்துச்சு? அதுவும் எனக்கு பையன் மாதிரி சாமியாராக முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது. யாரு சாமியாராங்க அதுவும் தெரியாது. ஆனா ஒன்று, பள்ளத்திலிருந்து காட்டுளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாமியார் நடந்து காட்டுளைக்கு வருவாங்க. நாங்க சின்ன பிள்ளைகள் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் போய் காத்துக்கிட்டே நிற்போம் சாமியாருக்கு. ஓ! சரிங்க. அவர் எப்போ சாமியார் அவங்களும் அங்கே கை தட்டி we used to greet him. அப்பவும் நானும் இவங்கள போல சாமியார் ஆகணும் அந்த ஆசை வரல. இன்னும் ஆக முடியும் அதுவும் தெரியாது. ஒரு நாள் நான் ஊரில் இந்த ஜங்கல் காட்டில் ஏதோ ஒரு கொஞ்சம் பழத்தை பிடிச்சி சாப்பிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு யாரோ சொன்னே போல, நீ போய் சாமியார் ஆகணும் அப்படின்னு 2 தடவை சொன்னதை கேட்டேன். அப்பந்தான் எனக்கு சாமியார் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. சாமியார் ஆகணும், நான் போல பையன்மாரும் சாமியார் ஆகலாம்னுட்டு. உங்களை போல சாமியார் பசங்களும் சாமியார் ஆகலாம்னு நினைச்சீங்க. ஓ! சரி சரி சரிங்க. அந்த டைம்ல நீங்க சாமியார் ஆகணும்னு ஆசை வந்துச்சு உங்களுக்கு. ஆமாம். ஓ! அப்போ ஃபாதர் வந்து நீங்க பங்கு சாமியாரா இருந்தாங்க இல்லைங்களா? நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்களாம் வந்து உங்ககிட்ட திருப்பலியில வைப்பாங்க இல்லைங்களா? ஆமாம், வாரந்தோறும் திருப்பலிக்கு வருவாங்க.
ம். ஆனா ஒரு தடவையும் என்கிட்ட சொல்லல, நீ சாமியாகணும்னுட்டு. ஆஹா. அவங்க சொல்லல. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்து நான் சாமிகிட்ட சொன்னேன். ஆஹா. அப்ப அ உங்களுடைய அப்பா, அம்மாலாம் சொல்லி வைப்பீங்க இல்லைங்களா? அம்மா விடல, ஓ! விடல. விடல. சரிங்க. நீங்க எத்தனாவது குழந்தை? நான் 8வது குழந்தை. கடைசி. கடைசி. கடைக்குட்டி. ம். பெஞ்சமின் சொல்லுவாங்க இல்லைங்களா? சரி, சரி, சரிங்க. அதனால ரொம்ப பாசம். ஆமா. அதனால விடல. அம்மா விடலைங்க. விடல. அப்பா? அவன் போறான்னா போயிட்டு போட்டு. அ. சரிங்க. அப்படின்ட்டாங்க. ஆமா, ஆனா நீங்க விடாப்பிடியா வந்துட்டீங்க. ஆமா. ஓ! சரிங்க, சரிங்க. உண்மையிலேயே ஆண்டவருக்கு கை என்ன நடத்திட்டு இருந்தது. ஓகே ஆமா. ஃபாதர். பரவால்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ அ 46 வருஷம் ஆச்சு. நீங்க இந்த பக்கம்லாம் வந்து. ஆனா அழகா தமிழ் பேசுறீங்க. அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ எனக்கு தெரிஞ்சுக்க தமிழ் இஸ் நாட் குட். இல்ல ஃபாதர். நல்லா தமிழ் பேசுறீங்க. எங்க மக்களுக்கெல்லாம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நீங்க பேசுறது தமிழ் அழகா இருக்குது எங்களுக்கு. அப்புறம் ஃபாதர் உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும்? இங்க வந்திருந்தீங்க. ம். நெறைய ட்ரைபல் பீப்பிள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? ம். பழங்குடியினர். அவங்களுக்குலாம் தனித்தனி மொழிகள் இருக்கு இல்லைங்களா? ஆனா நான் அதிகமா போரோ ட்ரைப்ல வேலை பார்த்துருந்தேன். ஓ! சரி. ஸோ ஐ கான்சன்ட்ரேட்டட் போரோ லாங்குவேஜ். போரோ லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா. ஆ. கடவுள் கிருபையால நல்லா ஃப்ரீயா பேசலாம். ம்ஹ்ம். அதுக்கு பிறகு ஹிந்தி ஷுவர்லி. பிறகு கொஞ்சம் சந்தால் லாங்குவேஜ். சந்தால் லாங்குவேஜ். ம். நான் வேலை பார்த்த இடத்துல இவங்க தான் இருந்தாங்க. இப்ப நீங்க வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து திருப்பள்ளிக்கு போவீங்க. ம். அப்ப வீடு சந்திப்பீங்க. ஏங்க ஃபாதர்? ஆமா. வீடு சந்திச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அந்த காரியங்கள் இருக்கு. அப்புறம் வேற மாரி குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? நற்செய்தி அறிவிக்கிறது? கேட்டகிசம் கிளாஸ். ம்ஹ்ம். அந்த குழந்தைகளுக்கு ஒரு சேர்ந்து கிளாஸ் இருக்கும். ம்ஹ்ம். ம். அ இப்போ நம்ம கூட கூடுதலா சாமியாரா இருந்தாங்கன்னா, இட்ஸ் ஓகே. யூ ம், கேன் ம். கேர் ஃபார் தெம். நான் போகும்போது எனக்கு கூட ஒரு கேட்டகிஸ்ட் வருவாரு. ம். 2 சிஸ்டர்ஸ் வருவாங்க. ஸோ தே வில் லுக் ஆஃப்டர் தட். அவங்களெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஆமா, சரி, சரி, சரி. ஃபாதர் நீங்க இருந்த பங்குல அதிகமா கிளை பங்குலாம் இருக்கும் இல்லைங்களா? ஆமா. ஒரு மெயின் பங்குலன்னு ஒண்ணு இருக்கும். கிளை பங்குல இருக்கும். அ நீங்க இருந்த டைம்ல அதிகமா எவ்வளோ இருந்துச்சுங்க? ஒரு பங்குக்கு கிளை பங்குகள்? 41 கிளைப்பங்கள் இருந்து. ஒரு பங்குல. ம். மெயின் பங்கு, அப்புறம் 41 கிளை பங்குகள். ம். ஒரு நாளைக்கு ஒரு கிளை பங்குக்கு போனீங்கனாவே 1 மாசமா முடிக்க முடியாது இல்லைங்களா? ஆம். சில சமயத்துல காலையில போயிட்டு பூஜை செய்துட்டு, சாயங்காலம் பக்கத்தில். பங்குக்கு போவீங்க. ம். சாதாரணமா இப்படி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ம். 1 மாசம் எல்லா பங்கையும் பார்ப்பேன். வேற ஸ்கூல் இருக்குது. ம். 1 மாசம் ஸ்கூல்ல இருப்பேன். ஓ! அப்போ அ ஒரு ஒரு பங்குக்கு 6 டைம் போவீங்களா? ஆமா. 6 டைம் போய் விசிட் பண்ணிடுவீங்க. ம். பரவால்ல உங்களுக்கு. அதுக்கு பிசைட்ஸ் தட் இத் இ ம் யாராவது மரண அவஸ்தையில பட்டாங்களோ, ஆ. வி ஷுட் கோ. ஃபாதர் அவங்களுடைய கலாச்சாரத்துல, இப்ப நம்ம கிறிஸ்தவம் இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு 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 முக்கியமா ஏதாவது கலாச்சாரம் இருக்கும் இல்லைங்களா? ம். அந்த போரோ மக்களுக்கு. ம். அந்த கலாச்சாரத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? நம்ம இந்த போரோ மக்களுக்கு நம்ம மதத்த குடுத்தா, இஃப் இட் டச்சஸ் தேர் ஹார்ட் உடனே மனசுக்குள்ள எடுத்துருவாங்க. ஓஹோ! எடுத்து தி பிராக்டிஸ். ஓகே, ஓகே. பரவால்ல. ஃபாதர் நீங்க பணிபுரிஞ்ச இடத்துல எல்லாம் கோயில்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா கிளை பங்குகள் 41 பங்கு இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ம். எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல தான் நல்ல கோயில் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆமா. மத்த இடத்துல எல்லாம் கோயில்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? சாமி, பங்குல நல்ல கோயில் இருக்கும். ம்ஹ்ம். அதுக்கு பிறகு அ எனக்கு கையில கொஞ்சம் பணம் இருக்குன்னுட்டு, இந்த ஊருக்கு நாம் ஸ்பெஷலா பண்ணக்கூடாது. ஓ! 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 ஏன்னா மற்றவங்களுக்கும் கஷ்டமாயிடும். ஆ. கஷ்டமாயிடும் இல்லைன்னா. அதனால ஐ ஆஸ்க் தெம்,
you contribute, I will also contribute something. நீங்கள் கொடுங்க, நானும் கொஞ்சம் பொருள் கொடுக்குறேன் அப்படி சொல்லுவீங்க. அப்போ என்னங்க எப்படி இருக்கும் ஃபாதர் அந்த கோயிலெல்லாம்? இப்போ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இடையில people have money also. They contribute much. They have a desire our church should be very top. ஓ, அந்த மக்களுக்கு வந்து கோயில் நல்லா இருக்கும்னு ஆசை. அதனால அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் கொடுத்து நல்ல ஒரு கோயில் கட்டியிருக்கிறீங்க. இல்லை ஃபாதர், நீங்க இருந்த காலத்துல அது அந்த கோயில் எப்படி குடிசையா இருக்குமா, எப்படி இருக்கும்? குடிசையா. அதுதான் ஃபாதர் எப்படின்ட்டு. மழை வந்தா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆமா. வெளியே போயிட்டு வர்றதும் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு? அந்த ஃபாதர், அதே போல நீங்க வெளியே போயிட்டு வருகிற பொழுதுதான் விலங்குகள் தொந்தரவுலாம் இருக்கும் இல்லைங்களா? அவ்வளோவா உங்களுக்கு நீங்க அனுபவப்படலை? ஏன்னா எனக்கு கூட ஒரு கேட்டிகிஸ்டும் வருவாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் இந்த பழக்கம் எல்லாம் தெரியும்னா அதனால. ஓகே 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 ஃபாதர், இப்போ இவ்வளோ நேரம் எங்களோட நிறைய சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மக்களுக்கு மக்கள் டிவி பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த மக்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த 46 வருடம் குருவாக இருக்கிறீங்க. இப்போ என்ன ஃபாதர் வயசு உங்களுக்கு? இப்போ எனக்கு 72. 72 வயசாகி 46 வருஷம் பணி புரிஞ்சிருக்கிறீங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என் முழு மனதோடு இதை சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்கள் வீட்டில் இயேசுவின் இருதயத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துக்கிட்டு அவர் அன்பு செய்யுங்க. அவருக்கு அன்பையும் சக்தியும் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச அழகான நற்செய்தி பரப்பு பணியினுடைய ஒரே வசனத்தை அவங்களுக்கு வந்து உங்களுடைய மெசேஜாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷப்படுற ஃபாதர். என் பங்குல இல்லை, வேற ஒரு பங்குல கொஞ்சம் முன்னால் ஒரு 200 கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் இருந்து, எல்லாம் ஹிந்துஸ். அதுலேருந்து ஒரு ஆள் காத்தலிக் ஆனார். அவர் ஊரில் உள்ள மக்கள்லாம் சொன்னார், புராணா பழைய தேவி தேவதா ஆப்கோ நஷ்ட கரேகா, கொல்லுவாங்க, உங்கள் குடும்பத்தை நஷ்டப்படுத்துவாங்கன்னுட்டு படுத்துட்டு போட்டு, நான் இயேசுவை கண்டேன், இயேசுவை விட மாட்டேன்னு சொன்னார். ஒரு நாள் அவருக்கு வீட்டில் தினமும் இயேசுந்திர படத்தை வச்சுக்கிட்டு குடும்பம்லாம் எங்கே இருந்து ஜெபம் செய்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ராத்திரி 8 மணி போல் ஊரில் ஒரு பெரிய சத்தம், வெளியே வா, யானை வந்திருக்குன்னுட்டு. யானை வந்த ஆட்கள்லாம் வெளியே வந்து தீ பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தரும் எல்லா மக்களும் வெளியே வந்துட்டாங்க, இந்த ஆள் மட்டும் வரல, குடும்பம் வரல. அப்போ அவங்க ஆட்கள் அவங்களுக்கு கூட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சொன்ன முன்னால அவன் மதத்தையும் விடலை, இப்போ வெளியே வர சொன்னோம் அவன் வரலை, யானை அவனுக்கு வீட்டுக்கு முன்னால் போயிட்டே இருக்கு, 5 நிமிடத்தில் பார்க்கலாம் என்ன ஆகும்னுட்டு. அந்த யானை என்ன செய்து தாப்புன்னு சொன்னார், நம்ம வெளியே போக வேண்டாம், நம்ம ஜெபத்தை செய்துட்டே இருப்போம்னுட்டு. தாப்பன் இயேசுந்திர ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டு ஜெபம் செய்துட்டே இருக்காரு. யானை பெரிய கதவுக்கு முன்னால் வந்து ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் வச்சுட்டு தலையை உள்ளே வச்சு பார்த்து, இயேசுந்திரத்துக்கு ஃபோட்டோவை பார்த்து தலையை கீழே வச்சு ஆராதனை செய்து ஆராதனை செய்துட்டு எழும்பி 2 தடவை 2 ஸ்டெப் பேக் ஸ்டெப் பின்னால் வந்துட்டு, பிறகும் இன்னும் இயேசுவை ஆராதனை பண்ணிட்டு திரும்பி போச்சு. அந்த அளவுக்கு இயேசுவின் திருத்துக்கு ஒரு பக்தி அவங்க மக்கள்கிட்ட இருந்துச்சு இல்லைங்க? அந்த ஊரில் உள்ள மற்ற இந்து மக்கள் எல்லாரும் பிறகு நம்ம மதத்தில் வந்துட்டாங்க. ஓ, அந்த அந்த ஒரு நிகழ்வு வந்து அத்தனை பேத்தையும் மாற்றிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ஒரு திருதி ஆண்டவருடைய பக்திக்கு இவ்வளவு வல்லமை இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்ன அந்த ஒரு நிகழ்வு வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாதர், திருதி ஆண்டவருடைய பக்தி மக்களுக்கு ஒரு
வரப்பிரசாதம். அதை எல்லாரும் செய்யணும்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க மக்கள் அவங்களோட வீட்டில் திருதி ஆண்டவர் படத்தை ஸ்தாபிப்பாங்க. அதில் வந்து கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவாங்க. உங்களுக்காகவும் நீங்கள் செய்கிற பணிக்காகவும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. சாமி, நான் சின்ன பையன். பட் நீங்கள் ஆண்டவருக்கு இவ்வளோ சேவை செய்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட இந்த பையன்மார்ன ஆட்கள் ஆட்கள் நான், சகோதரர்கள் சகோதரர்கள் ரொம்ப ஆசையோடு வந்து பண்ணி பார்க்குறாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் எனக்காக ஜெபம் செய்யுங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபம் செய்யுங்க. மாதா டிவி ஃபாதர் எங்களுடைய இது நம்ம தமிழ் சேனல். இந்த சேனல் உலகம் எங்கும் போயிட்டு இருக்கு, சேட்டலைட் டிவி. அதனால இந்த டிவி நல்ல முறையில் சேனல் நல்ல முறையில் வளரணும், இன்னும் நிறைய மக்கள் பார்க்கணும், கடவுள் இதன் வழியாக எல்லா மக்களுக்கும் தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கங்க எங்களுக்காக. சரி, ரொம்ப நன்றி ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அன்பான மக்களை, மாதா தொலைக்காட்சி நேயர்களை, உண்மையாலுமே ஃபாதர் ஒரு அழகான மெசேஜ் நம்ம கொடுத்துருக்காரு. அதே போல் இவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அழகாக சொன்னார். சின்ன வயசுலேயே குருமடத்தில் சேர்ந்தது, அதே போல் கடவுள் வந்து தன்னை வந்து வட இந்தியாவில் பணி செய்யறதுக்கு அழைச்சது, அதே போல் குருவானவர் அவருடைய வில்லேஜுக்கு வரும்போது, கிராமத்துக்கு வரும்போது அவரை பார்த்து தானும் ஒரு குருவானவர் ஆகணுங்கிற ஒரு ஆசை, அந்த காரியங்கள் பற்றி சொன்னது. அதே போல் 41 வருடங்கள் நிறைய பணிகளை செஞ்சுருக்கார். உண்மையாலுமே பாராட்டணும். அதே போல் திருதி ஆண்டவருடைய பக்தி எந்த அளவுக்கு இவர்கிட்ட இருந்துச்சு, அதே போல் அந்த மக்களுக்கு சென்ற இடங்களெல்லாம் அந்த பக்தியை பரப்பினார். அதே போல் அந்த புதுமையை அழகாக சொன்னார் இல்லைங்களா? இப்போ ஏற்பட்ட அருள்தந்தை நமக்கு வந்திருக்கு, இந்த நாளை சிறப்பிச்சு கொடுத்துருக்கிறாரு. இவர் அஸ்ஸாம் மாநிலத்தில் பொம்பைகாயின் அப்படிங்கிற ஒரு டைசஸில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஃபாதர் வந்து ஒரு ரெட்ரீட் சென்டரில் இன்சார்ஜாக இருக்கிறாரு. நிறைய காரியங்களை செஞ்சிட்ருக்காரு. ஆகவே அவருக்காக உங்களுக்கு ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இந்த இடத்துல இருக்கிற மற்ற அருள் தந்தைகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.